இந்த வீடியோவில் நாம் லுக்கப் அப்படிங்கிற எக்ஸல் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு டேபிள் இருக்குது. இப்போது இன்கம் டேக்ஸ் லெஃப்ட் சைடில் இவ்வளோ இன்கம், இதுக்கு இவ்வளோ டேக்ஸ். 1 lakhக்கு 10 rupees டேக், 2 lakhsக்கு 20 rupees, 3 lakhsக்கு 30, 4 lakhக்கு 40, 5 lakhக்கு 50 rupees. இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. ஸோ நம்ம இப்போது இங்கே EF அதில் பாருங்கள், அந்த காலமில் லுக்கப் வேல்யூவை இயில் நம்ம டைப் பண்ணோம்னா எஃப்பில் கரஸ்பாண்டிங் டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு வரணும். இப்போ 1 lakh அப்படின்னு டைப் பண்ணோம்னா அந்த சைட் டேக்ஸு 10 rupees அப்படின்னு எஃப் காலமில் வரணும். ஸோ இப்போ நம்ம எஃப்பில் இந்த லுக்கப் ஃபார்முலா டைப் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னா ஈக்குவல் டு லுக்கப் ஆஃப். இப்போ இந்த லுக்கப்புக்கு 2 parameters இருக்குது. 4 parameters, 2 parameter version. நம்ம 2 parameter version ஈஸியாக இருக்கும், அதை எடுத்துக்கலாம். லுக்கப் வேல்யூ கமா அரே. ஸோ லுக்கப் வேல்யூங்கிறது நம்ம பார்க்குற வேல்யூ. ஸோ அது ஈயில் இருக்கிறது. லுக்கப் வெக்டர் ஆர் அரேங்கிறது நம்ம டேபிள். ஸோ அது B5 இருந்து C9 வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் டேக்ஸ் 10 rupees வந்துடுச்சு. இப்போ இந்த லுக்கப் வேல்யூ மாற்றி 2 lakh அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா 20 rupees அப்படின்னு அந்த சைடு வரணும். வருதான்னு பார்க்கலாம். வந்துடுச்சு. இப்போ அடுத்தது திருப்பியும் வேறு வேல்யூ கொடுக்குறோம். 5 lakh அப்படின்னு கொடுத்தோம்னா 50 rupees வருது. இப்போ இதே இந்த டேபிளில் இல்லாத வேல்யூ ஒன்று கொடுத்தோம்னா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் 2,50,000 2,50,000 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா 20 ரூபா, அதாவது அதுக்கு கீழே இருக்கிற லோவஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த டேபிள் நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். ஸோ அந்த பி காலம் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். 1 lakh 2 lakh அப்படி அசெண்டிங் ஆர்டரில் இருந்தால் தான் அந்த லுக்கப் வேல்யூ கரெக்டாக ஒர்க் ஆகும். 2,80,000 அப்படி கொடுத்தோம்னா இப்போது 20 rupees அப்படின்னு வருது. இப்போ இதே ஹரிசான்டலாக அந்த டேபிளை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்து டிரான்ஸ்போஸ் கொடுத்தோன்னா ஹரிசான்டலாக அந்த டேபிள் இங்கே பேஸ்ட் ஆகும் அடுத்த ஷீட்டில். இப்போ இங்கே இந்த ஹரிசான்டல் டேபிள்லேயும் லுக்கப் வேல்யூ கால்குலேட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ லுக்கப் வேல்யூ அடுத்த காலம் சி காலமில் டேக்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே லுக்கப் வேல்யூ 1 lakhக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம அந்த டேபிள்லேருந்து எடுக்க போகிறோம் லுக்கப் ஃபார்முலா போட்டு. ஸோ சி காலமில் ஈக்குவல் டு லுக்கப் ஃபார்முலா டைப் பண்ணுறேன். அதே ஃபார்முலா தான் லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறது. இங்கே B7 இருக்கிறது தான் லுக்கப் வேல்யூ. ஸோ B7 செலக்ட் பண்ணிக்கிட்டேன். தான் லுக்கப் வேல்யூ கமா இந்த அரே அப்படிங்கிறது C2லேருந்து G3 வரைக்கும். இப்போது 1 lakh 10 ரூபா அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதே 1 lakh பதிலாக 3 lakh 3 லட்சம் அப்படின்னு கொடுத்தனா 30 ரூபா வருது. இப்போ இதே 5 லட்சம்னு கொடுத்தோன்னா 50 ரூபா வருது. இதில் இல்லாத வேல்யூ ஒன்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2,70,000 அப்படின்னு கொடுத்தோன்னா 20 ரூபா வருது. ஸோ இதுதான் லுக்கப் வேல்யூ. தேங்க்யூ.